என் பின்னாடி வந்து நின்னது கூட நான் கவனிக்கல. அப்படியே முகத்துல வந்து ஏதோ சூடா பட்டுச்சு எனக்கு. நான் ஓட ட்ரை பண்ணேன், மறுபடியும் முடிய பிடிச்சி இழுத்து திரும்ப இந்த சைடு ஊத்திட்டாரு. காதுலலாம் உள்ளெல்லாம் ஊத்திட்டு ட்ரெஸ்க்குள்ளெல்லாம் ஆயிடுச்சு. பெரியப்பா கதவை திறங்கன்னு கேட்டை பிடிச்சிட்டு எனக்கு எரியுது உடம்பெல்லாம். கத்திட்டு இருக்கும் போதே வந்து அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்காரு. அது எவ்வளவு பெரிய பாட்டில்னே தெரியல. அப்படியே நான் போட்டிருந்த இன்னர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. அந்த கேட்டை தாண்டி போனால் என்னால் தனியாக நிற்க முடியல. எனக்கு கால்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது, எனக்கு கையெல்லாம் ஷிவர் ஆகுது. நான் குட்டி பாப்பாலேருந்து இங்கே தான் இருக்கேன். என்னால் நான் வளர்ந்த இடத்துல தனியாக போக முடியல. சரியாக தூங்கி ஒரு 12 நாள் கிட்ட ஆகுது. எனக்கு கண்ணை மூடினாலே எனக்கு முகத்தில் அடிச்சது தான் ஞாபகம் வருது. எனக்கு வந்து அவர் மொரட்டு பையன், கொஞ்சம் ரகடான ஆள் எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ இறக்கமே இல்லாத மனுஷன்னு நான் நினச்சி பார்க்கல. என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டுறணும் இல்லையோ, அவர் வீட்டுக்கு வந்தால் நைட்டு ஒரு வேளை என் கையால் சாப்பாடு ஊட்டி கொடுத்து தான் நான் தூங்க வைப்பேன். எதுவுமே வேணாம், நீ தான் உலகம்னு கண்ணை மூடிட்டு பிளைண்டாக அவர் கையை பிடிச்சிட்டு அவர் எங்கே கூப்பிட்டு போனாலும் என்னை நல்லா வச்சுப்பாரு, என்னை நல்லா பார்த்துப்பாரு. நான் ரொம்ப நம்பினேன். நம்பி நான் போனதுக்கு இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பேன், தட்டில் வந்து எச்சி தூப்புவாங்க. கீழே உட்காந்துருக்கிறவரை கை பிடிச்சி தூக்கணும்னா கையெல்லாம் பிடிக்க மாட்டார், நைட்டியை பிடிச்சி எழுந்துப்பார். எழுந்து அப்படியே நைட்டியை கிழிச்சிருவார். குழந்தைய நீ எங்கேயும் கூப்பிட்டு போகக்கூடாது, குழந்தை என் கூட தான் இருக்கணும், விட்டுட்டு போ. நான் ஏன் உங்ககிட்ட விட்டுட்டு போகணும்? இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துக்கலையே, நான் ஏன் விட்டுட்டு போனால்? உனக்கு எங்களை விட உனக்கு வேலை முக்கியம். நீ வேலைக்கு போயிட்டு வா. வேலைக்கு போயிட்டு நீ திரும்ப வரும்போது இந்த புள்ள இருக்காது, நான் கிருஷ்ணால் ஊத்திடுவேன். என்னை மீறி நீ வெளியே போனோன்னா நீ திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது அந்த கறிக்கட்டை அதான் கிடக்கும்னு சொல்றாரு. மடியில வச்சுக்கிட்டு 2 வயசு 2.5 வயசு மடியில வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு வாய் திறந்து அப்பான்னு கூட கூப்பிட தெரியாது. கிச்சனில் சவுண்ட் கேட்குது, எலி போல இருக்குன்னு மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு எழுந்து போய் பார்க்குறேன். கிச்சனில் கத்தி எடுத்து இந்த கத்தி நல்லா இருக்கா, இந்த கத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு. அன்னையிலேருந்து என்ன பண்ணுவேன், எப்போ நைட்டு தூங்க போனாலும் கிச்சனில் இருக்க கத்தி, லைட்டரு, மற்ற ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு சுற்றி கட்டி தலைக்காணி கடியில் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். எனக்கு பயமாக இருக்கும், நைட்டில் எப்படி தூங்குறதுனே தெரியாது. எங்கள் அப்பா கூட என்னை சேர்த்து வச்சு தப்பாக பேசினார். என்னை பெத்தவர் கூட என்னை சேர்த்து வச்சு தப்பாக பேசினார். நீ எப்படி புருஷன் இல்லாமல் 6 மாதம் 7 மாதம் தனியாக படுத்து தூங்குற, உங்கள் அப்பா வீட்டில் இருக்காரா அப்படின்னு என் அப்பா கிட்ட என்ன பேசினார். எனக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அப்பா கூப்பிட்டு சொன்னார், எங்களால் பார்க்க முடியல, இல்லைன்னா என் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது தூரமாக போயிடு சாமி, எங்கேயாவது தூரமாக போய் கஷ்டப்பட்டுக்கோ. நாங்கள் என் பிள்ளை எங்கேயோ இருக்குன்னு நினச்சிப்போம், என் கண் எதிர்க்க இருந்த மாதிரி கஷ்டப்படாத, எங்களால் பார்க்க முடியல, பாப்பா வேணா நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கேயாவது தூரமாக போயிடுமான்ட்டாரு. எங்க அப்பா கேட்டோன்னே எனக்கு மனசே உடஞ்சிச்சு. இல்லப்பா, இதுக்கப்புறம் நான் எனக்கு வேணாம்ப்பா, என்னால அடி வாங்க முடியலப்பா. தெரியல என்ன பண்ண போறேன், எப்படி என் பிள்ளைய வளர்க்க போறேன், யார் கூட நிக்க போறா, பயமா இருக்கு. ஆக்சுவலாக அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுக்கா? ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க. அங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு கீழே இறங்கி வண்டியோட கீயை எடுத்துட்டு திரும்பினேன். அவர் என் பின்னாடி வந்து நின்னது கூட நான் கவனிக்கல. அப்படியே முகத்தில் வந்து ஏதோ சூடாக பட்டுச்சு. எனக்கு பட்ட உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பதட்டமாயி நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் என்னமோ பண்ணுறாருன்றதே எனக்கு ரியலைஸ் ஆச்சு. நான் திரும்பி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணேன். அந்த ரோடில் யாருமே இல்லை. அன்னைக்கு நான் ஓட ட்ரை பண்ணேன். அவர் அப்படியே துரத்திட்டு வந்து மறுபடியும் முடியை பிடிச்சி இழுத்து திரும்ப இந்த சைடை ஊற்றிட்டார். ரைட் சைட் ஃபுல்லாக ஊற்றி இந்த காதுலலாம் உள்ளெல்லாம் ஊற்றிட்டு ட்ரெஸ்க்குள்ளெல்லாம் ஆயிடுச்சு. பெரியப்பா கதவை திறங்கன்னு கேட்டை பிடிச்சிட்டு எனக்கு எரியுது உடம்பெல்லாம். கதவை பிடிச்சிட்டு பெரியப்பா திறங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போதே வந்து அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்காரு. அது எவ்வளோ பெரிய பாட்டில்னே தெரியல. அப்படியே நான் போட்டிருந்த இன்னர்ஸ்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. என் உடம்பு உள்ளெல்லாம் காயமாக இருக்கும். எனக்கு உடனே போய் ஷவர் எடுக்கணும். எனக்கு உடம்புல மேலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டு தலை ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க. எனக்கு உள்ளெல்லாம் தலைக்குள்ளெல்லாம் புண்ணாக இருக்குது. ஃபுல்லாக எனக்கு வந்து முடியை பிடிச்சி இழுத்து ஊற்றுனதுல அந்த இடம்லாம் அடி. நான் உள்ளே போயிட்டு ஷவர் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரியப்பா கையை விடுங்கன்னு கையை உதறி விட்டுட்டு நான் நேராக ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டே இருந்தேன்.
என்ன பண்ணுறதுல ஊற்றிக்கிட்டே இருந்தால் அதுக்குள்ளே சித்தப்பா வந்து அவரை அங்கே பிடிச்சிட்டாங்க. இதுதான் அவரை பிடிச்சது வந்து ஃபுட்டேஜில் இருக்கும். ஆசிட் அடிக்கும் போது எனக்கு தொண்டைக்குள்ளெல்லாம் போயிடுச்சு, உள்ள த்ரோட்லாம் ஃபுல்லாக எனக்கு புண்ணாக இருந்தது. என்ன ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் எதுவுமே சாப்பிட முடியல. இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றேன். உங்களுக்கு இன்னமும் அந்த பயம் இருக்கு, எனக்கு ரொம்ப பயம் இருக்குது. நான் வெளியே போகிறதுக்கு எனக்கு இந்த கேட்டை தாண்டி போனால் என்னால் தனியாக நிற்க முடியல. எனக்கு கால்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது, எனக்கு கையெல்லாம் ஷிவர் ஆகுது. என்னால் நான் பிறந்து வளர்ந்த இடம், நான் குட்டி பாப்பாலேருந்து இங்கே தான் இருக்கேன். என்னால் நான் வளர்ந்த இடத்துல தனியாக போக முடியல. யாரோ ஒருத்தர் கூட வந்தால் தான் போக முடியுது. எனக்கு அப்படியே பதட்டமாகி ப்ரெஷர் ஆகிடுது. எனக்கு இன்னி வரைக்கும் நான் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தான் தூங்குறேன். சரியாக தூங்கி ஒரு 12 நாள் கிட்ட ஆகுது. எனக்கு கண்ணை மூடினாலே எனக்கு முகத்தில் அடித்தது தான் ஞாபகம் வருது. அவ்வளோ லவ் பண்ணுங்க. நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு. எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை அவ்வளோ கன்சர்வேட்டிவான ஃபேமிலி. என் ஃபேமிலி அவ்வளோ பயபக்தியாக என்னை வளர்த்தாங்க. ஆனால் இவருக்காக இவர் சந்தோஷமாக இருக்கணும், இவர் பெற்றவங்க இவர் எதுவும் சொல்லிடக்கூடாது, இவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். நான் எங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டேன், கும்புற கடவுளை விட்டுட்டேன். எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நான் யார் கூடயாவது பேசினா அவருக்கு பிடிக்காது. எனக்கு வந்து அவர் மொரட்டு பையன், கொஞ்சம் ரகடான ஆள் எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ இறக்கமே இல்லாத மனுஷன்னு நான் நினச்சி பார்க்கல, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா நான் அவ்வளோ லவ் பண்ணேன், நான் குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன். என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்றணும் இல்லையோ, அவர் வீட்டுக்கு வந்தால் நைட்டு ஒரு வேளை என் கையால் சாப்பாடு ஊட்டி கொடுத்து தான் நான் தூங்க வைப்பேன். எனக்கு அப்போ தான் திருப்தியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது என் கூட உட்காந்து சாப்பிடுங்கன்னு கேட்பேன். நான் அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டேன். எதுவுமே வேணாம், நீ தான் உலகம்னு கண்ணை மூடிட்டு பிளைண்டாக அவர் கையை பிடிச்சிட்டு அவர் எங்கே கூப்பிட்டு போனாலும் என்னை நல்லா வச்சுப்பாரு, என்னை நல்லா பார்த்துப்பாரு. நான் ரொம்ப நம்பினேன். நம்பி நான் போனதுக்கு இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். எப்படியாவது ஒரு நிலைமை கொண்டு வந்துடும். தனியாக மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா நான் ஹோப் கொடுத்துருக்கேன். நான் என்ன ஆனாலும் கூட இருப்பேன், நான் ஹோப் கொடுத்துருக்கேன். எப்போவுமே பக்கத்தில் இருப்பேன் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து அவங்க இதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நம்மளே விட்டுட்டு போயிட்டோன்னா அவனை யார் பார்த்துப்பான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளோ நேசித்தேன். என்கிட்ட கல்யாணம் ஆகி போன அன்னைக்கே என்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டாங்க, இதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா எடுத்துட்டாங்கன்னு நினச்சிக்கோ, நீ யார்கிட்டயும் அந்த வீட்டில் யார்கிட்டயும் பேசக்கூடாது, மீறி பேசினா நான் பண்ணிப்பேன்னு என்னை மிரட்டினாங்க. மாமியார் மிரட்டினாங்க. எனக்கும் ரொம்ப நாளாக யார்கிட்டயுமே பேசாம புது மனுஷங்க. எனக்கு ஒரு மாதிரி நிறைய எங்கள் அப்பா வந்து ஒரு டீ கூட என்னை போட விட மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் எல்லாம் செய்வாங்க. அங்கே போயிட்டு எனக்கு வந்து எனக்கு கால் வலி முடியாமல் ஆயிடுச்சு. எனக்கு நின்றுக்கிட்டே இருப்பேன், கிச்சன்லேயே இருப்பேன். வேலை நிறைய இருக்கும். வீட்டில் 5 பேர் நாங்கள் மொத்தம். 5 பேருக்கும் 5 விதமாக சமைக்கணும். எனக்கு குக்கிங் தெரியாது. கொஞ்சமாக தடுமாறி கற்றுக்கிட்டேன். கிச்சன்லேயே இருக்கணும், செய்யணும், இதெல்லாம் பண்ணிட்டேன். நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். நான் இண்டிபெண்ட்டாக இருந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப டிபெண்ட். எனக்கு ஒரு இப்போ திடீர்னு ஒரு ஜூஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் கூட அவங்க கிட்ட போய் கேட்கணும். அப்போ நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது சொல்லிட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து புருஷனை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிறது தான்மா எங்கள் குடும்பத்தில் அதுதான் வழக்கம், வேலைக்கு போகக்கூடாது சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப டிபெண்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்து ஒரு தைரியமாக எல்லாமே ஃபேஸ் பண்ணுவேன், யார் வந்தாலும் பேசுவேன், நான் போல்டாக இருப்பேன். அந்த போல்ட்னஸ்ஸி என்னையே நான் ஒரு பாயிண்டில் தொலைச்சிட்டேன். நான் யாருன்னு எனக்கே தெரியல. எல்லாத்துக்கும் குறை சொல்லுவாங்க, குத்தி காட்டுவாங்க. ஒன்றும் இல்லாமல் வந்தவ, வரும்போதே கை வீசிட்டு வந்துட்டாங்க, அவங்க அம்மா அப்பா பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நீ போகிற மாதிரி போமா, நான் பின்னாடியே வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லி கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா என் பையனுக்கு வந்து 80 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் ரெடியாக இருந்தாங்க, நீ என் பையனை மயக்கி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அவங்க வயசானவங்க எதாவது பேசிட்டு போகிறாங்க, நானும் விட்டுருவேன். ஒரு கட்டத்தில் பிரச்சனை ரொம்ப அதிகமாகி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பேன், தட்டில் வந்து எச்சி துப்புவாங்க. அப்போது ஒரு நாள் ரொம்ப சண்டை அதிகமாகிட்டு நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன். அவங்க வீட்லேயே. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நான் கத்தி எடுத்து கையெல்லாம் ஃபுல்லாக அந்த லெஃப்ட் கை ஃபுல்லாக இவர்கிட்ட நைட்டு ஃபுல்லாக கேட்குறேன், என்னை எப்படியாவது கூப்பிட்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருங்க, என்னால் இங்கே இருக்கவே முடியலங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, நான் அட்லீஸ்ட் குழந்தை பிறக்கிற வரைக்குமாச்சு நான் அம்மா வீட்டில் இருக்கேன்,
என்னை கூப்பிட்டு போய் விடுங்க. நான் நைட்டு ஃபுல்லாக கேட்குறேன். இவர் வந்து இருமா, ஃபேமிலினா அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டுன்னு என்ன தான் கன்சோல் பண்ணுறாரே தவிர, அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு ஏன் அந்த பிள்ளைய அந்த வார்த்தை கேட்குறீங்க, ஏன் அப்படி பேசுகிறீங்க, அடிக்க போகிறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கல. அதனால வந்து எனக்கு கோவம் வந்துடுச்சு. உன்னை நம்பி தானே நான் வந்தேன், நீ தானே என்னை பார்த்துக்கணும், நீ ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ணிட்டு நான் எடுத்து கை ஃபுல்லாக கையை அறுத்துட்டு பெட் ஆயிடுச்சு. உடனே பயந்துட்டாங்க, அங்கே இருந்தவங்கலாம் பயந்துட்டு ஏதோ ஆயிடுச்சுன்னா நம்ம மேலே தான்மா வந்துடும் சொல்லிட்டு என்னை அப்படியே மறுநாள் காலைல கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா வீட்டில் விட்டு போயிட்டாங்க. அப்பத்துலேருந்து நான் அம்மா கூட தான் இருக்கேன். குழந்த என் பொண்ணு பிறந்து பொண்ணுக்கு 6 மாதம் ஆகுற வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன். என்னை ப்ரெக்னெண்ட்டாக 5 மாதத்துல இங்கே வந்தேன். ஃபுல்லாக என்னோடய ப்ரெக்னென்சி ஃபுல்லாக இங்கே தான் இருந்தேன். அப்புறம் பாப்பா பிறந்து ஒரு 6 மாதம் இங்கே தான் இருந்தேன். பாப்பாவும் பிறந்துட்டா, குழந்தைக்கும் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் மரியாதை இல்லை, நம்ம தனியாக போயிடுவோங்கன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டோம். ஒரு சின்ன வீடு, இவ்வளோ நான் உட்காந்துருக்கல, இவ்வளோதான் இருக்கும் இடம். ஒரு 2000 ரூபாய் வாடகை. ஒரு சின்ன வீட்டுக்கு நாங்கள் ரெண்ட்டுக்கு போனோம். ரெண்ட்டுக்கு போனால் அங்கே இருக்க வரைக்கும் எப்படின்னா, ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. வீட்டில் பெருசாக பொருள் இருக்காது. 2 தட்டு, ஒரு 2 டம்ளர், சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும், குழந்தை இருப்போம், ஒரு டேபிள் ஃபேன் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். வீட்டில் வேறு எதுவும் இருக்காது. இவர் காலையில் போவார், கடைக்கு போவார், ஏதாவது வேலை பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வரும். வீட்டுக்கு எட்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப மறுநாள் போவார். இப்படி ஒரு 2 மாதம் போச்சு. 3ஆவது மாதத்துலேருந்து இவர் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டார். சரியா கடை திறக்காம குடிப்பழக்கம் ஒரு பக்கம் உள்ள வர ஆரம்பிச்சு. அது முன்னாடியே குடிப்பாரு. ஆனா வந்து வேலை இல்லாததுனால கையில காசு இல்லாததுனால ஒரு 8 மாசம் அது பாஸ் பண்ணி வச்சிருந்தாரு குடிப்பழக்கத்தை. இப்போ வேலை வந்ததுக்கு அப்புறம் கையில காசு வருது டெய்லி. நம்ம தான் காலையில இருந்து நிக்கிறோமே, நம்மளுக்குன்னு ஒரு 150 ரூபாய் எடுத்து செலவு பண்ணா என்ன. நான் கேட்டா இதுதான் சொல்லுவாரு, காலைல இருந்து உழைக்கிறேன், எனக்குன்னு ஒரு 150 ரூபாய் எடுத்து செலவு பண்ணா என்ன தப்பு அப்படின்னு. அப்போ குடிப்பழக்கமும் ஒரு சைடு உள்ள வர ஆரம்பிச்சிச்சு, கடனும் வர ஆரம்பிச்சிச்சு. இது 2 சேர்ந்த உடனே கடையை திறக்கிறதே இல்லை. கையில காசு இல்லைன்னா கடன் வாங்கி பிரியாணி வாங்கி சாப்பிடுவாரு. அவருக்கு வந்து நான்வெஜ் இல்லாம 3 வேளையும் நான்வெஜ் இருக்கணும். நான்வெஜ் இல்லைன்னா கடன் வாங்கியாவது நான்வெஜ் வாங்கி சாப்பிடுவார். அது இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தூங்குவோம், இருக்கிறத சாப்பிட்டு தூங்குவோம், அப்படிலாம் கிடையாது. இதுதான் நடக்கும். இப்படியே போச்சு. ஒரு 6 மாசத்துக்கு மேல போனோடனே கடன் ஓவர் கடன் ஆயிடுச்சு. கடன் அதிகமான உடனே நானே வந்து ஒரு கிராம் கம்மல், ஒரு 2 கிராம் செயின், அந்த மாதிரி குழந்தைக்கு செயின், அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் தான் வச்சிருந்தேன். என்கிட்ட பெருசா பொருள்லாம் கிடையாது. பொருளுங்களை அடமானம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாசம் ஒரு மோதிரத்தை வச்சு வாடகை கொடுப்பாரு, அடுத்த மாசம் இன்னொரு பொருளை வச்சு வாடகை கொடுப்பாரு. இப்படியே ஒரு பொருளா சேட்டு கடைக்கு போயிட்டே இருந்தது. இது சரிப்பட்டு வராது. நான் சத்தம் போட ஆரம்பிச்சேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் கேட்க ஆரம்பிச்சேன், இருக்கிற பொருள் அதை தான், அதையே வித்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வேலைக்கு போக மாட்டீங்க, எப்போ பாரு கொஞ்சம் நைட்டு எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டாருன்னா மறுநாள் கடை திறக்க மாட்டாங்க. இப்படியே இருந்ததுன்னா அந்த கடையை மூட வருது. ஏதோ தள்ளு வண்டின்றதுனால உனக்கு வாடகைன்னு ஒண்ணு இல்லை. ஆனா வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், மெடிக்கல் செலவெல்லாம் இருக்கு, இப்படி பண்ணா எப்படிங்கன்னு நான் சத்தம் போடுவேன். அப்போ எங்களுக்குள்ள சண்டை. அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது சண்டைன்றதே அப்போதான் ஆரம்பிக்குது. எங்களுக்குள்ள சண்டை ஆகி ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, நைட் டைம்ல ரொம்ப என்னை அடிச்சிட்டாரு. வாட்டி அப்போதான் அடிக்கிறாரு. என்னை போட்டு அடிச்சு தொட்டில கழுத்தை சுத்தி அப்படியே போட்டு இறுக்கிட்டாரு. கோவத்துல போதையில போட்டு இறுக்கிட்டாரு. எனக்கு பயம் வந்துருச்சு. நான் அப்படி அவரை பார்த்ததே கிடையாது. என் புருஷன் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பாசமா வச்சுப்பாரு. எனக்கு மிருகம் மாதிரி மனுஷன் மாதிரியே தெரியல. சின்ன குழந்தை 8 மாச குழந்தை அழுவுறா. எனக்கு பயம் வந்த உடனே நான் அப்படியே தூக்கிட்டு என்னை விட்டுருங்க, நாங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுறேன், நடந்தே கூட போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்த உடனே வெளியே வர என்னை பிடிச்சி இழுத்து போட்டு சமைச்சு வச்சிருந்த சாம்பாரெல்லாம் தூக்கி அடிச்சு, சுட கொதிக்க சாம்பார் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு செவுரில் பட்டு குழந்தை மேலே பட்டுருச்சு சாம்பார். மேலே சூடாக சாம்பார் போட்டோடனே அவள் ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்ச உடனே அக்கம் பக்கம் இருந்தவங்கலாம் வந்து அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வந்து அன்னைக்கே எங்கள் அப்பாவை அடிக்க போனார். சத்தம் போட்டுட்டு, நீங்க இருக்க தைரியத்துல தான் அவள் அப்பப்போ அம்மா வீட்டுக்கு போறேன்னு வரான்ட்டு அவரை சத்தம் போட்டு அடிக்க போனாரு. அதுக்கப்புறம் பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசி பஞ்சாயத்து பேசி, இனிமே குடிக்க மாட்டான், இனிமே நல்லா பார்த்துப்பான் அவன், நீ என்னம்மா எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 10 வருஷம் லவ் பண்ணி அப்போ பாடுபட்டு கல்யாணம் பண்ணம்மா, இப்படி விட்டுட்டு வரத்துக்கு அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கூட, இப்படிதான் சொல்லுவாங்க. நானும் சரி இன்னைக்கு சரியாயிடுவார், நாளைக்கு சரியாயிடுவார், எப்பதாங்க இந்த குடியை விட போறீங்கன்னா, குழந்தை பிறந்தா குடியை விட்டுட்டேன்னாரு.
குழந்தை பிறந்துச்சு விடலை. குழந்தை நடந்தா கூடிய விட்டுருவேன்னாரு. அப்போ குழந்தை பேசினா கூடிய விட்டுருவேன்னாரு. அப்புறம் குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிச்சுன்னா நான் குடியை விட்டுருவேன்னாரு. இன்னி வரைக்கும் அந்த குடியை விடலை. பத்தா குறைச்சலுக்கு சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடி 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 குடிச்சிட்டாருன்னா மனுஷனே கிடையாது. யார் யாரோ வந்து வீட்டுக்கு எந்த ஆம்பளைங்கன்னே தெரியாது, ஏதோ ஆம்பளைங்க வந்து வீட்டில் விட்டுட்டு போவாங்க. வரவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருப்பானுங்க. எனக்கு பயமாக இருக்கும். தனியாக குழந்தைய வச்சுட்டு இருப்பேன். நைட்டு 1:30 மணிக்கு 2 மணிக்கு முகம் தெரியாத ஆள்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இவர் தள்ளாடிக்கிட்டு வருவார். வீட்டில் விட்டுட்டு போவாங்க. வந்து கீழே உட்காந்துருக்கிறவரை கை பிடிச்சி தூக்கணும்னா கையெல்லாம் பிடிக்க மாட்டார். நைட்டியை பிடிச்சி எழுந்துப்பார். எழுந்து அப்படியே நைட்டியை கிழிச்சிருவார். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கிழிஞ்சு போயிடும். என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோமோ அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கிழிச்சு விடுவார். அந்த மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ட் மாதிரி நடந்துப்பார். அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமில் வந்து இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை நமக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்கல்ல? இந்த வாழ்க்கை வேணான்னு முடிவு பண்ணது வந்து சந்தேகம் உள்ளே வந்துருச்சு. அவர் வந்து என்ன ஆஃபீஸில் இருக்கவங்க கூடலாம், எங்கள் அப்பா வயசு இருக்கும், அவர் கூடலாம் சேர்த்து வச்சு என்ன ரொம்ப தப்பாக பேசுவார். அவங்க கூட போயிட்டு வந்துட்டியா, இவங்க கூட போயிட்டு வந்துட்டியா, நான் வேலைக்கு போக மாட்டேன், என்னை பார்த்தா உனக்கு ஆம்பளையாக தெரியல, வேறு வேலைக்கு வர ஆம்பளைங்களை பார்த்தா நீ போயிடுவியா அப்படின்னு மற்றவங்க கூட வேலை பார்க்குறவங்க கூடலாம் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி பேசினா எனக்கு கோவம் வரும். ஏன்னா எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். ஆனால் நீ நம்பிக்கை காப்பாற்றல, இருந்தாலும் நான் உன் கூட தான் இருக்கேன். உன்னை கை கழுவிட்டு உங்கள் அம்மா அப்பா தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் விட்ட மாதிரியோ நான் விடலை. நம்மளா தேடிக்கிட்ட வாழ்க்கை என்னைக்கா இருந்தாலும் சரி பண்ணிடலாம். நான் அந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கையோட தான் இருந்தேன். திருத்திடலாம் எப்படி இருந்தாலும். நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, அவ முகத்தை பார்த்தாச்சு வளர்ந்து ஏன்பா வேலைக்கு போக மாட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டாச்சு கொஞ்சம் எங்கேயா எழுந்து போவாரு, நம்மளுக்கு பொறுப்பு இருக்குன்னு தெரியும் அப்படின்றதுனால நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஏன்னா நான் 10 வருஷம் லவ் பண்ணியிருக்கேன். 6 வருஷம் நான் வந்து குடும்பம் நடத்தியிருக்கேன். 16 வருஷம் நான் கூட இருந்திருக்கேன். என்ன ப்ளூண்டில் இருந்து அவருக்கு தெரியும். வேற யாரா என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், உங்க அம்மா பேசட்டும், ஃப்ரெண்ட்ஸ் பேசட்டும், நான் கேர் பண்ணேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ என்ன தப்பா நினைக்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. உன்னை பற்றி யாராவது வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். என் புருஷன் அப்படி கிடையாது. அவர் குடிப்பாரு, வேலைக்கு போக, ஆனால் இன்னொரு பொண்ணை பார்க்க மாட்டாரு. என் புருஷன் எனக்கு தெரியும், நான் சொல்லுவேன். நீ எப்படிங்க மனசாட்சி இல்லாமல் என்ன இப்படி இன்னொரு ஆம்பளை கூட, அதுவும் எங்கள் அப்பா வயசு இருக்கிறவர் கூட எப்படிங்க சேர்த்து வச்சு பேசுறீங்க அப்படின்னு நான் சத்தம் போடுவேன், சண்டை போடுவேன். ஒரு நாள் அப்படி காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போது ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. சண்டை நடந்தப்போ அவர் வந்து என்ன பண்ணாரு, இதுக்கப்புறம் நீ வேலைக்கே போகக்கூடாது, நம்ம பட்னியா கடந்து போ, ஆனா ஊ உழைப்புல நான் சாப்பிட மாட்டேன், இதுக்கப்புறம் நீ வேலைக்கே போகக்கூடாதுன்னு அந்த குழந்தை யார் பாப்பா, நம்மளை கேட்டா அது பிறந்துச்சு, அந்த பிள்ளைய வயிற்றுக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேன். உங்களுக்காகலாம் இப்ப கூட உங்களுக்காக நான் வேலைக்கு போகல, என் குழந்தைக்காக தான் நான் வேலைக்கு போறேன். என்ன ஆனாலும் நான் வேலைக்கு போனாலும் லீவ்லாம் எடுக்க முடியும். இங்க வீட்டுல இருந்துட்டு திரும்ப திரும்ப அடிக்கிறது, சத்தம் போடுறது, எதையாவது தூக்கி மேலே அடிப்பார். கண்ணு பண்ண தெரியாம என்ன கையில கிடைக்குது தூக்கி அடிப்பாரு. இருந்தா தூக்கி விசிறி அடிப்பாரு. மிக்சி ஜார் பறக்கும், அந்த கேஸ் மேல ஒரு இது இருக்கும், இரும்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்து அடிப்பாரு. என்ன கிடைக்குது தூக்கி அடிப்பாரு. அது எங்க பட்டாலும் அடிப்படும். ஏன் மேல பட்டு போய் பாப்பா மேல பட்டுருச்சுன்னா அதனாலே என்ன பண்ணுவேன், என்ன ஆனாலும் எனக்கு உடம்பே சரியில்லை, சுத்தமா முடியலன்னா கூட நான் குழந்தைய கூப்பிட்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். அங்க போய் கூட ரெஸ்ட் எடுத்துப்பேன். அங்க இருக்கவங்க கூட என்ன புரிஞ்சுப்பாங்க, பொண்ணுக்கு முடியல, கொஞ்சம் ரெஸ்ட், இங்க இருந்தா என்னால முடியாது. அதனால சத்தம் போட்டுட்டு நான் கிளம்புறேன். அப்ப சொல்றாரு, ஓ உனக்கு அவ்வளவு முக்கியமாயிடுச்சா, அப்ப இன்னைக்கு குழந்தைய நீ எங்கேயும் கூட்டு போக கூடாது, குழந்தை என் கூட தான் இருக்கணும், விட்டுட்டு போ. நான் ஏன் உங்ககிட்ட விட்டுட்டு போகணும், இவ்வளவு நாள் நீங்க பாத்துக்கலையே, நான் ஏன் விட்டுட்டு போனா, உனக்கு எங்களை விட உனக்கு வேலை முக்கியம், நீ வேலைக்கு போயிட்டு வா, நீ வேலைக்கு போயிட்டு நீ திரும்ப வரும்போது இந்த புள்ள இருக்காது, நான் கிருஷ்ணாவில் ஊற்றிடுவேன், நீ வந்து பார்த்தனா வீட்டுக்குள்ளே கறிக்கட்டையாதான் என் பிள்ளை கிடக்கும், நீ வேணா பாரு, பார்க்குறியா, சேலஞ்ச் பண்ணுறியா, என்னை மீறி நீ வெளியே போகணுன்னா நீ திரும்ப வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த கறிக்கட்டையாதான் கிடக்கும்னு சொல்கிறாரு. மடியில் வச்சுக்கிட்டு 2 வயசு 2.5 வயசு மடியில் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு ஆய் திறந்து அப்பான்னு கூட கூப்பிட தெரியாது, அந்த குழந்தை மடியில் வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்கிறாரு. நான் அந்த செகண்ட் முடிவு பண்ணிட்டு இவங்க கூடலாம் வாழவே முடியாது, இவெல்லாம் மனுஷனே கிடையாது. நைட்டில் கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு மண்டையை அடிச்சு உடைக்கிற மாதிரி உட்காந்துருந்தாரு.
ஒரு வாட்டி கத்தி எடுத்துக்கிட்டு ஏதோ கிச்சனில் சவுண்ட் கேட்குது, எலி போல் இருக்குன்னு மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு எழுந்து போய் பார்க்குறேன். கிச்சனில் கத்தி எடுத்து இந்த கத்தி நல்லா இருக்கா, இந்த கத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துட்ருக்காரு. இருட்டில் எனக்கு நேராக நான் பாத்ரூம் உள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிட்டேன், லைட் போட்டு லாக் பண்ணிக்கிட்டேன். சத்தம் கேட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க பாத்ரூம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்றும் இல்லைன்ட்டு அப்படியே கத்தியை தெரியாத மாதிரி வச்சுட்டு வந்து படுத்துக்கிட்டாரு. அன்னையிலேருந்து என்ன பண்ணுவேன், எப்போ நைட்டு தூங்க போனாலும் கிச்சனில் இருக்க கத்தி, லைட்டரு, மற்ற ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு சுற்றி கட்டி தலைக்காணி கடியில் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். எனக்கு பயமாக இருக்கும், நைட்டில் எப்படி தூங்குறதுனே தெரியாது. நான் எப்படிலாம் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னை நான் எங்கே வச்சுருந்தேன் மனசில், நீ அப்படியே பாதாளத்துக்கு போயிட்டுருக்கீங்க நீங்கள். உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்றது கூட எனக்கு அடுத்து வாடா போடான்னு கூப்பிட்ற மாதிரி ஆகிடப்போகுது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டதுக்கு அப்படியே டிவி எடுத்துட்டு வால் மவுண்ட்ல இருந்தது டிவி, அப்படியே எடுத்து தலையில் போட்டு உடைச்சாரு. என் உடம்புல காயெல்லாமலே இருக்காது, எப்பயா ஏதாவது ஒரு அடி இருந்துக்கிட்டே இருக்க உடம்புல. பாப்பா கூப்பிட்டு சொன்னார், இதுக்கப்புறம் அவனுக்கு வேணுமா நீ முடிவு பண்ணி யோசிச்சுக்கோமா, நான் எதுவும் சொல்லிக்கல, எங்களால் பார்க்க முடியல, இல்லைன்னா என் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது தூரமாக போயிடு சாமி, எங்கேயாவது தூரமாக போய் கஷ்டப்பட்டுக்கோ, நாங்கள் என் பிள்ளை எங்கேயோ இருக்குன்னு நினச்சிப்போம், என் கண் எதிர்க்கிறது இந்த மாதிரி கஷ்டப்படாத, எங்களால் பார்க்க முடியல, பாப்பா வேணா நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கேயாவது தூரமாக போயிடுமான்ட்டாரு. எங்கள் அப்பா கேட்டோன்னே எனக்கு மனசே உடஞ்சிச்சு. இல்லைப்பா இதுக்கப்புறம் நான் எனக்கு வேணாம்ப்பா, என்னால் அடி வாங்க முடியலப்பா, என்னால் எனக்கு தெம்பு இல்லைப்பா, எனக்கு 28 வயசுல பார்க்கக்கூடாதெல்லாம் நான் பார்த்துட்டேன்ப்பா, என்னால் வெளியே சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டம் இருக்கு, என்ன வேணாம்ப்பா, நான் அவர் கூட நான் போகலப்பா, நான் உங்கள் கூடயே இருந்துக்கிறேன்னு நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு அம்மா அப்பா வீட்டோட வந்துட்டேன். எங்கள் அப்பா கூட என்னை சேர்த்து வச்சு தப்பாக பேசினார், என்னை பெற்றவர் கூட என்னை சேர்த்து வச்சு தப்பாக பேசினார். நீ எப்படி புருஷன் இல்லாமல் 6 மாதம் 7 மாதம் தனியாக படுத்து தூங்குற, உங்கள் அப்பா வீட்டில் இருக்காரா அப்படின்னு என் அப்பா கிட்ட என்ன பேசினார். தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, அசிங்கமாக பேசினார். உங்கள் அப்பா அம்மா இருக்க திமிரில் தானே நீ என் கூட வந்து வாழ மாட்டுற, ஒன்றும் இல்லை, கூட இருக்கிற பசங்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன்னா உங்கள் அப்பாவை வேலை செய்கிற இடத்துல வச்சு போட்டுருவானுங்க, எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு, உங்கள் அப்பா திமிரில் தானே ஆடிட்டுருக்க, அந்த ஆளை வெட்டினா நீ உனக்கு வேறு வழியில் நீ என்கிட்ட தானே வந்துடணும், என்னைக்கா இருந்தாலும் என் உயிர் உன் கையில் தான் போகும், நீ பாரு, நீ இருந்தால் என் பொண்டாட்டியாரு, இல்லைன்னா செத்து போயிடு, என்னாலலாம் வந்து இன்னொருத்தவங்கிட்டலாம் அவனை விட்டுட்டுலாம் பார்க்க முடியாது, நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ண போகிற, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நான் கேட்குறேன், டிவோர்ஸ் வாங்கினா இன்னொருத்தனை கட்டிக்கிட்டே ஆகணுமா, நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு நான் டிவோர்ஸ், எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு ரிலீஃப் வேணும், அதனால நான் டிவோர்ஸ் கேட்குறேன், டிவோர்ஸ் கொடுத்துட்டு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் டிவோர்ஸ் கேட்குறேன், நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு நீ அவன் கூட வாழ போகிற, அதுக்காக நீ டிவோர்ஸ் கேட்குற, எவன் வந்து உன்னை கல்யாணம் எதை வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம் சந்தோஷம், ஓ இந்த முகம் இருக்கிறதுனால தானே, இந்த அழகு இருக்கிறதுனால, இந்த முகம் இருக்கிறதுனால, இந்த கண்ணு மூக்கு மூடிலாம் இருக்கிறதுனால இன்னொருத்த வந்து சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்து வாழ்வான்னு நினைக்கிறேன், அது இல்லாமல் ஆக்கிடுவேன் உன்னை, இது சொல்லியிருக்காரு, நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஆனால் பாவி இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல, இப்படி இவ்வளோ கல் நெஞ்சுக்காரனா இறக்கம் இல்லாதவனா இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ இந்த கண்ணுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. டாக்டர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டாக்டர்ஸ் வந்து எனக்கு இந்த ரைட் சைடு விஷன் வந்து எனக்கு ஒரு 30% தெரியுதுமா, எனக்கு என்னால் ஒரு 30% லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுது, போயிட்டு வர்றதுக்குலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, என்னால் எதுவுமே என் ஃபோனுக்கு யார் கால் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, என்னால் அந்த நம்பர்ஸ் ரீட் பண்ண முடியல, நேம்ஸ் ரீட் பண்ண முடியல, வெளிச்சம் பார்க்க முடியல, எனக்கு இந்த ரைட் கையில் இருக்கிற விஷன்லேயே இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அந்த 30%லே. லெஃப்ட் ஐடு விஷன் எனக்கு சுத்தமாக இல்லை, கண்ணு சுத்தமாக தெரியல. இந்த லெஃப்ட் ஐ விஷன் வந்து எனக்கு இப்போ ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி ஆசிட் பட்டு ஃபுல்லாக வந்து பேர்ன் ஆகி வெந்து போயிருக்கு, பாயில் ஆகி போயிருக்கு இந்த கண்ணு. ஸோ வந்து எனக்கு அந்த கண்ணில் இருந்த அந்த டெட் டிஷ்யூலாம் எடுத்துட்டு எனக்கு இந்த டிஷ்யூ ஒரு ஆர்டிஃபிஷியல் டிஷ்யூ ஒன்று வச்சு எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச் பண்ணி இது ஒரு 3 வீக்ஸ் வந்து இந்த கண்ணில் அது அப்படியே இருக்கணுமா. எவ்ரி 1 hour ஒன்ஸ் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ராப்ஸ் 2 கண்ணிலையும் மாற்றி ட்ராப்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க, இது ட்ரை ஆகக்கூடாதுன்னு. இப்போ 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு ஹீல் ஆகுதுன்றதை பார்த்துட்டு
நம்ம அதுக்கப்புறமா விஷன் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எனக்கு விஷன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு இப்போ நடக்கிறது வந்து ஹீலிங் ட்ரீட்மெண்ட் தான். இதை முடிச்சுட்டு விஷன் ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எங்களால் முடிஞ்சது. கண்ணு ரொம்ப ரொம்ப போயிட்டுருக்கு. ட்ரை பண்ணுறோம். மேக்ஸிமம் எங்களால் ஒரு 50% கொண்டு வர முடியும். பட் இட் வில் டேக் அ வெரி லாங் டைம். இட் டேக் மோர் தென் 6 to 8 monthsன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் ப்ராசஸ். இட் நீட்ஸ் லைக் மல்டிபிள் சர்ஜரிஸ். ஒரு சர்ஜரியில் வந்து உங்களால் விஷன் கொண்டு வர முடியாது. இட் ஹேஸ் டு பி லைக் ஒரு 3 to 4 சர்ஜரிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே இட்ஸ் அ ட்ரை. எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது, ஷியோராக சொல்ல முடியாது. வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இஃப் இன் கேஸ் அவங்க பண்ணுற இந்த ப்ரொசீஜர்ஸ், பெயின்ஸ் இதெல்லாம் தாண்டி வந்தும் எனக்கு ஒரு வேளை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரிசல்ட் கொண்டு வர முடியலன்னா ஃபைனல் ஸ்டெப்பு ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் போகலான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி என் பிள்ளைய வளர்க்க போகிறேன், யார் கூட நிற்க போகிறா, பயமாக இருக்குது. எனக்கு இப்போ வெளியே போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. யாரும் வெளி மனுஷன் யாரோ பண்ணிட்டு போனால் போட்டுங்க, நான் என் உயிராக நினச்சேங்க. நான் அவ்வளோ நம்பினேன். இன்னைக்கு என் மனசு வலிக்குது பாருங்க. என்னால் யார்கிட்டையுமே சொல்ல முடியல. எனக்கு அழறதுக்கு தெம்பு இல்லை. அழுது உடம்புல அழறதுக்கு தெம்பு இல்லை. முடியலங்க.